இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கிங்கில், ஆனால் அது வந்து ஒரு ஹோம்மேட் மருந்து மாதிரி, நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தாய் மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று தான் அது. இப்போது என்னோடய பையனுக்கு வந்து 2 டைம் வாமிட் எடுத்தானா, முட்டை சாப்பிட்டு அது ஒமட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கவும் ஹோம்மேட் வீட்டிலே வந்து மருந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு என்னோடய அத்தை கொடுத்த டிப்ஸ் தான் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5 ஏலக்காய் இருக்குல்ல, அந்த ஏலக்காய் வந்து நல்லா உடச்சி அந்த உள்ள விதையை மட்டும் எடுத்துக்கணும். 5 ஏலக்காய் போதும். ஏன்னா அவன் வந்து சின்ன பையன் தானே, அதனால் 5 போதும். இதை விட சின்ன பசங்களாக இருந்தால் நம்ம கம்மியாக எடுத்துக்க வேண்டியதான். ஆனால் இவனுக்கு வந்து ஒரு 5.5 வயசுங்கிறனால நான் அவனுக்கு ஒரு 5 ஏலக்காய் எடுக்கிறேன். 5 ஏலக்காய் எடுத்து அதை வந்து உடச்சி விதையை எடுத்து அதை அம்மியில் வந்து சும்மா ஒரு க்ரஷ் மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து அதை சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேனில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல், 1/2 ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை ஸ்பூன், அதில் வந்து சீனி இருக்குல்ல, சர்க்கரை, சீனியை போட்டு நல்லா வதக்கும்போது நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். அந்த சீனியே கரைஞ்சி மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி லைட்டாக அந்த தண்ணி வரும். இன்னும் போக நம்ம தண்ணி ஊற்றாமலே அது வந்து நல்லா இலகி வரும். நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா இப்போ பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து ஓரளவு இலகிருச்சு, தெரியுது அவங்களுக்கு, நல்லா தெரியும் தண்ணி ஊற்றாமலே. அதுக்கப்புறம் நான் இதில் வந்து இந்த ஏலக்காய் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி வந்து நீங்கள் சின்ன டம்ளர்னால் ஒரு 1/2 கிளாஸ் டம்ளர், இல்லை 1/4 கிளாஸ் டம்ளர் இப்படி கொடுத்தா போதும். நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நல்லா ஆற்றி மிதமான குடிக்கிற சூடு வந்தோடனே குடித்தோம்னா கொமட்டல், வாந்தி எல்லாமே நின்றும். என்னோடய பசங்களுக்கு வந்து நாங்கள் இது தான் கொடுப்போம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.